இன்னைக்கு லினக்ஸ் நெட்வொர்க் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். நெட்வொர்க் செட்டிங்ஸ்னால் நம்மளுடைய சர்வருக்கு அல்லது நம்ம லினக்ஸ் பாக்ஸுக்கு ஒரு ஈத்தர்நெட் கார்டு இருக்கும். அதை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது, அல்லது சப்நெட்டு அல்லது நெட்மாஸ்க்னு சொல்லுவாங்க, எப்படி அசைன் பண்ணலாம், அப்புறம் கேட்வே எப்படி அசைன் பண்ணலாம், அதோடைய செட்டிங்ஸு அதாவது எம்டியூ வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் டிஎன்எஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது மற்றெல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் சர்வரில் லாகின் பண்ணியிருக்கேன். இதோடைய ஹோஸ்ட் நேம் பாருங்கள், rhl7.example.com. இப்போது நம்ம சர்வரில் என்னென்ன ஈத்தர்நெட் கார்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இஃப் கான்ஃபிக் அந்த கமாண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் கான்ஃபிக் கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஈத்தர்நெட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த சர்வரில் ஒரே ஒரு ஈத்தர்நெட் கார்டு மட்டும்தான் இருக்குது. அதோடைய ஈத்தர்நெட் கார்டு நேம் வந்து ENS33. அப்புறம் அதோடைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.37.177. அதோடைய நெட்மாஸ்க் பார்த்தீங்கன்னா 255.255.255.0. ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 192.168.37.255. இந்த ஐநெட் வந்து IP4 வந்து மீன் பண்ணும். ஐநெட் 6 வந்து IP வெர்ஷன் 6 வந்து மீன் பண்ணும். அப்புறம் ஈத்தர்னு ஒன்று இருக்குது. இந்த 48 பிட் இது வந்து மேக் அட்ரஸ். அப்புறம் RX பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பேக்கெட்ஸ், அதோடைய பைட்ஸ் எவ்வளோன்னு இருக்கும், அதோடைய எம்பி சைஸ் கூட இருக்கும். அப்புறம் RX எரர், ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எரர் இன்ஃபர்மேஷன் காட்டும். அப்புறம் TX பேக்கெட்ஸ் அதாவது டிரான்ஸ்மிட் பேக்கெட்ஸ் எவ்வளோ காட்டுது, அது வந்து 198 பைட்டு, அதோடைய சைஸும் காட்டும். அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே காட்டும். ஸோ இஃப் கான்ஃபிக் கமாண்ட் மூலமாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி LOனா லோக்கல் லூப் பேக் அட்ரஸ்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா TCP ஃபங்க்ஷனாலிட்டியை செக் பண்ணக்கூடியது. இதோடைய டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 127.0.0.1. அதே மாதிரி VIRBRO இது வந்து விர்ச்சுவல் மிஷினால இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் இதுதான். ஓகே, இஃப் கான்ஃபிக் கமாண்ட் மூலமாக என்னென்ன ஈத்தர்நெட் கார்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இஃப் கான்ஃபிக் -a இந்த கமாண்ட் மூலமாக நம்ம சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஈத்தர்நெட் கார்டு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஈத்தர்நெட் கார்டு இருக்கலாம், ஆனால் ஆக்டிவ் ஸ்டேட்டில் ஒன்று தான் இருந்திருக்கும். இஃப் கான்ஃபிக் கமாண்ட் போட்டிங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் உள்ள ஈத்தர்நெட் கார்டு இன்ஃபர்மேஷன் தான் காட்டும். இஃப் கான்ஃபிக் -a கொடுத்தீங்கன்னா எல்லா ஈத்தர்நெட் கார்டு இன்ஃபர்மேஷன் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா VIRBO-NIC இது புதுசாக ஆட் ஆகிருக்குது. இதுவும் விர்ச்சுவல் நெட்வொர்க்னால கிரியேட் ஆனது தான். இப்போது ஈத்தர்நெட் கார்டை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி ஈத்தர்நெட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு IPADDR இந்த கமாண்ட் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ENS3 அதோடைய லிங்க் ஈத்தர் பார்த்தீங்கன்னா அதோடைய மேக் அட்ரஸ் இதுதான். ஐபி அட்ரஸ் வந்து இதுதான். இப்போது /24 நம்ம வந்து இஃப் கான்ஃபிக் கொடுக்கும்போது ஃபில் சப்நெட் காட்டுச்சு. IPADR கொடுக்கும்போது /24 CIDR அந்த வேல்யூ தான் 24 வந்துருக்கும். அதாவது கிளாஸ் C நெட்வொர்க்கு CIDR உடைய வேல்யூ வந்து 24 நம்ம சப்நெட் மாஸ்க் படி. அது CIDRனா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் சொல்லுவாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் தெரியும். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதோட MTU வேல்யூ வந்து 1500. இதோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அப்பு. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐபி அட்ரஸ் இந்த கேட்வே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல் எங்கே இருக்கும்னா cd/etc sysconfig network script இந்த லொக்கேஷன் போய்க்கோங்க. இந்த லொக்கேஷன்ஸில் இருக்க எல்லா ஃபைலுமே வந்து சிஸ்டம்குள்ளே நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஃபைல் தான். நமக்குள்ள இம்பார்ட்டண்டான ஃபைல் பார்த்தீங்கன்னா ifcfg-ENS33. இந்த ENS33 வந்து என்னுடைய ஈத்தர்நெட் கார்டுக்குள்ள நேம். இப்போது உங்கள் ஆர்கனைசேஷனில் வேறு நேம் கூட இருக்கலாம். உங்கள் எந்த ஹார்ட்வேர் வந்து தகுந்தாலும் அந்த ஈத்தர்நெட் கார்டு நேம் மாறும். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஈத்தர்நெட் கார்டுக்குனால இதோடைய ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போ சப்போஸ் 2-3 ஈத்தர்நெட் கார்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஈத்தர்நெட் கார்டுக்குள்ள இன்ஃபர்மேஷனுக்குள்ள ஃபைலும் ஒன்று இருக்கும். நம்ம அந்த ஃபைலில் நமக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணோம்னா அந்த ஈத்தர்நெட் கார்டில் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், அது சேஞ்சஸ் ஆகும். இப்போது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். cat ifcfg-ENS33. இப்போது இந்த கார்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபைலை டைப் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட், அப்புறம் ப்ராக்ஸி _மெத்தட் வந்து நன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரௌசர் _only = no கொடுத்துருக்காங்க.
boot proto equal to DHCP கொடுத்துருக்காங்க. default root equal to yes கொடுத்துருக்காங்க. IP4 underscore failure underscore fault equal to no கொடுத்துருக்காங்க. IP6 init equal to no கொடுத்துருக்காங்க. name equal to ENS33 UUID இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து unique ID வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஈத்தர்நெட் கார்டு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு IP அட்ரஸ் யூனிக்குவாக இருக்கும், ஒரு மேக் அட்ரஸ் யூனிக்குவாக இருக்கும். அதே மாதிரி UUID வந்து நெட்வொர்க் சர்வீஸ் மேனேஜர் வந்து அசைன் பண்ணுது. நெட்வொர்க் சர்வீஸ் மேனேஜர் வந்து நம்ம சர்வரில் எனபிள் இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்ஸி அண்டர்ஸ்கோர் மெத்தட், ப்ரௌசரு, இந்த டிஃபால்ட் ரூட் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் சர்வீஸ் மேனேஜரே ப்ளேஸ் பண்ணிடும். அதேமாதிரி டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா ENS33, ஆன்பூட் வந்து எஸ். ஆன்பூட் எஸ்னா சிஸ்டம் பூட் ஆகக்கூடிய டைம்லேயே ஈத்தர்நெட் கார்டு வந்து ஆக்டிவ் ஆகிட்டு அதுக்குள்ளே IP அட்ரஸ் அசைன் ஆயிரும். பூட் ப்ரோட்டோ ஈக்குவல் டு DHCP. DHCPனா சிஸ்டம் பூட் ஆன டைமில் DHCP சர்வர் வந்து நம்ம சர்வருக்கு அசைன் பண்ணும் ஒரு IP அட்ரஸ். அதுதான் DHCP வந்து ஆனில் இருக்குது. அதாவது பூட் ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம DHCPன்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ஒரு சர்வருக்கு எப்படி மேனுவலாக IP அட்ரஸ் செட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ IPA கொடுத்து பாருங்கள். ENS33 இப்போ அதோடைய IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.37.177. இப்போ இந்த IP அட்ரஸ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் புட்டி செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். 192.168.37.177. ஓகே, புட்டி செக்ஷன் ஓப்பன் ஆகிட்டு யூசர் நேம் ரூட், யூசர் நேம் ரூட்டுக்குள்ள பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்கள். இப்போ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. போஸ்ட் நேம் rhl7.example.com. இப்போ நம்ம சர்வரில் லாகின் பண்ணலாம். இப்போ இந்த IP அட்ரஸ் வந்து ஒர்க் ஆகுது, நம்மளால் ரிமோட் எடுக்க முடியுது, ரிமோட் செஷன் எடுக்க முடியுது. இப்போ இந்த IP அட்ரஸ் வந்து எப்படி மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த லொக்கேஷன் போய்ட்டு, அதாவது /etc sysconfig network-script லொக்கேஷன் போய்ட்டு நமக்குள்ள ஃபைல் vi ifcfg ENS33 நம்ம ஈத்தர்நெட் கார்டுக்குள்ள நேம் வந்து இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இந்த லொக்கேஷன் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் டைரக்டரியில் இருக்கீங்கன்னா vi/etc sysconfig network-scripts ifcfg ENS33 டேரெக்டாக கூட அந்த ஃபைலை கால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைப் இருக்கட்டும், இந்த ப்ராக்ஸி மெத்தட் நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறோம், இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து நெட்வொர்க் சர்வீஸ் மேனேஜர் வந்து அசைன் பண்ணியிருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இல்லாட்டாலும் ஒர்க் ஆகும். அதுமாரி ப்ரௌசர் அண்டர்ஸ்கோர் ஒன்லி ஈக்குவல் டு நோ அதுவும் வேண்டாம். இப்போ பூட் ப்ரோட்டோடைப் வந்து நான் வந்து DHCP கொடுக்கல, மேனுவல் IP அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து NONEன்னு கொடுத்துக்கல. இது வந்து ஸ்டாட்டிக்கும் கொடுத்துக்கலாம், நன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஃபால்ட் ரவுட்டுக்கு அது வேண்டாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதுமாதிரி IPv4 இருந்து அதுவும் வேண்டாம். அதுமாதிரி IPv6 init அதுவும் வேண்டாம். அப்புறம் நேம் இருக்கட்டும், UUID கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுமாரி டிவைஸ் இருக்குது. அப்புறம் ஆன்பூட் ஈக்குவல் டு எஸ். இதுக்கப்புறம் IPADR 192.168.37. இப்போ நமக்கு IP அட்ரஸ் வந்து 7 நான் செட் பண்ணுறேன். இப்போது நெட்மாஸ்க் அது சப்நெட். இங்கே வந்து ரெட் ஹேட் 7.8லாம் ப்ரெஃபிக்ஸ்னு இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து டேரெக்டாக வந்து சப்நெட் கொடுத்துக்கலாம். அதாவது 24 கொடுத்துருக்கேன். அல்லது நெட்மாஸ்க்கும் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ இந்த இடத்துல கேட்வே கொடுக்கணும். கேட்வேக்கு கேட்வேன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கேட்வேக்குள்ளே IP அட்ரஸ் கொடுங்க 192.168.37.2. என்னுடைய இந்த மிஷினுக்கு கேட்வே வந்து 2 தான். இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நெட்வொர்க் சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணலன்னா நம்ம ஐபியை வந்து அசைன் ஆகிருக்காது. இப்போ பாருங்கள் ஐபிஏ கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய IP அட்ரஸ் தான் இருக்கும். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கெர்னலில் இது அப்டேட் ஆகும். இப்போது systemctl ரீஸ்டார்ட் நெட்வொர்க். இப்போ பாருங்கள் நம்ம அசைன் பண்ண IP அட்ரஸ் வந்துட்டு 192.168.37.7. இப்போது புது IP அட்ரஸ் ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் டூப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள், ஒர்க் ஆகாது. ஏன்னா 192.168.37.177 வந்து இன்வேலிட் ஆகிட்டு. ஏன்னா இப்போ மேனுவல் IP நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ மேனுவல் IP ஓப்பன் பண்ணுவோம் 192.168.37.7.
நம்ம சர்வரில் லாகின் பண்ணிட்டோம். இப்போ அதோடைய ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா /etc sysconfig network -scripts /ifcfg நம்ம ஈத்தர்நெட் கார்டுக்குள்ள நேம் இப்போ என்னுடைய கேஸில் வந்து ENS33. இப்போ எப்படி கை மோடு மூலமாக சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். கை மோடு மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா நெட்வொர்க் மேனேஜருங்கிற சர்வீஸ் தான் அதை மேனேஜ் பண்ணுது. இப்போது உங்கள் டெஸ்க்டாப்பில் டாப் ரைட் சைடில் பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு குட்டி கம்ப்யூட்டர், அதுக்கு கீழே 2 கம்ப்யூட்டர். இதை கிளிக் பண்ணுங்கள். வயர்டு கனெக்ஷன் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். வயர்டு செட்டிங் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது வயர்டு பார்த்தீங்கன்னா கனெக்டட் 100 Mbps/s. இப்போது இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருப்பாருங்க. லிங்க் ஸ்பீடு வந்து 1000 Mbps/s. IPv4 உடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். IPv6 உடைய அட்ரஸ் இதுதான். ஹார்ட்வேர் அட்ரஸ் வந்து இதுதான். டிஃபால்ட் ரூட் பார்த்தீங்கன்னா 192.168.37.2. DNS பார்த்தீங்கன்னா 192.168.37.2. ஏன்னா நம்ம DHCP எனேபிள் பண்ணியிருக்கோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ரூட்டும் DNS-உம் எனேபிள் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி மேனுவலாக கை மோடு மூலமாக சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே IPv4 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்கள் மேனுவல்னு. இதில் என்ன ஐபி அட்ரஸ் வேணுமோ நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 192.168.37. நமக்கு வந்து என்ன ஐபி அட்ரஸ் வேணும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 71 நான் கொடுக்குறேன். நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. கேட்வே கொடுத்துக்கோங்க 192.168.37. கேட்வே ஒன்றோ அந்த கேட்வே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்ளை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கனெக்டடை வந்து ஒரு வாட்டி இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், ஆஃப் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐபிஏ போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த 71 ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிட்டு. இப்போ நம்ம இதை வந்து புட்டி செஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ பிங் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பிங் 192.168.37.71. ஓகே, நம்ம வந்து ஐபி அட்ரஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. கேட்வே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டூப்ளிகேட் செஷன் எடுக்கும். இந்த செஷன் வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து நம்ம 71 சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது நியூ போய்க்கோங்க. நியூ செஷன் 192.168.37.71. நம்மளால் இப்போது நியூவாக அசைன்மெண்ட் ஐபி அட்ரஸை ஆக்சஸ் பண்ண முடியுது. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். cat etc sysconfig network script ifcfg -ENS3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கூட்டி நம்ம மேனுவலாக இருக்கும்போது நிறைய இதை டெலீட் பண்ணியிருந்தோம். இப்போது நெட்வொர்க் மேனேஜர் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம நெட்வொர்க் மேனேஜர் மூலமாக மேனுவல் ஐபி அசைன் பண்ணும்போது அதுவே UID செட் பண்ணிடும். அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே ஆட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து எம்டி ஃபைலாக மாற்றுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கண்டென்ட்டில் ஒன்றுமே இல்லை, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இப்போ நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஐபி வந்து நமக்கு அசைன் ஆகாது. இப்போ பாருங்கள், systemctl restart network. ஸோ எரர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, என்ன எரர்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. டெய்ல் வேர் லாக் மெசேஜ் செக் பண்ணி பாருங்கள். ஃபெயில் டு ஸ்டார்ட் LSB bring up down networking. எந்த ரீசன்னா ஐபிக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை அங்கே, அதனால தான் நம்மளால் ஆன் பண்ண முடியல, அதாவது அப் பண்ண முடியல. systemctl restart network manager. இப்போ VI கிளிக் பண்ணிக்கலாம். device equal to ENS33
boot proto equal to DHCP. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு கொடுக்குறேன். இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்குறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பாருங்க. இப்போ cat etc sysconfig network -script if cfg ens3. ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. நாம் இந்த நெட்வொர்க் இது மூலமாக, அதாவது நெட்வொர்க் மேனேஜர் மூலமாக எப்படி ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம் பாருங்கள். கிளிக் ஒயர்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்ததே ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்தோம். ஆனால் மற்ற இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியல. மற்ற செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்பூட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க முடியல. இப்போது இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஒரு ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். மீதி எல்லாமே நெட்வொர்க் மேனேஜரே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். இப்போ கேட் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். டிவைஸ் நேம் பூட் ப்ரோட்டோடைப் டைப் ஸோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் தான் பார்த்துக்கலாம். அதே ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். டிஹெச்சிபி நமக்கு 177 தான் இந்த சிஸ்டத்துக்கு அசைன் பண்ணியிருக்கு. அதுதான் எத்தனை வாட்டி நம்ம டிஹெச்சிபியில் கொடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த மேக் அட்ரஸுக்கு இந்த ஐபி அட்ரஸ் செட் ஆகிட்டு 177. அப்புறம் ஒன்று சொல்கிறேன், திரும்பியும் தர எம்டி பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை. ஒரு ஈத்தர்நெட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஈத்தர்நெட் கார்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு VI கொடுத்துட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். டிவைஸ் ENS33 boot proto equal to நம்ம இந்த இடமா ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நன்னு கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி ஸ்டாட்டிக்ஸும் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணும். onboot equal to yes. onboot yes கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வாட்டி ரீபூட் பண்ணும்போதும் ஈத்தர்நெட் கார்டு ஆக்டிவ் ஆகி ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் ஈக்குவல் டு 192.168.37.100 நான் செட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம செட் பண்ணியிருந்தோம். இப்படியும் கொடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக நெட் மாஸ்க் கொடுத்துக்கலாம். நெட் மாஸ்க் ஈக்குவல் டு 255.255.255.0 கேட்வே ஈக்குவல் டு 192.168.37.2. என்னுடைய கேட்வே 2 தான். என்னுடைய டிஎன்எஸ் சர்வரும் 2 தான். இப்போ நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போது வியூ பண்ணி பாருங்கள் அந்த ஃபைலை. டிவைஸ் நேம் இருக்குது, பூட் ப்ரோட்டோ இருக்குது, ஆன்பூட் எஸ் கொடுத்துருக்கேன், ஐபி அட்ரஸ் 100 அசைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலே போதும். நம்மளுடைய ஈத்தர்நெட் கார்டு அப்பாவும் நம்மளால் ரிமோட் செஷன் எடுக்க முடியும். SystemCTL நெட்வொர்க். இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த 100 ஐபி அட்ரஸ் நம்ம இப்போ ரிமோட் செஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிங் பண்ணி பார்த்துக்கோங்க. கேட்வே பிங் ஆகுதான்னு 192.168.37.2. ஸோ கேட்வேலேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. இப்போது நியூ செஷன் எடுக்கிறேன். 192.168.37.100 ரூட்டுக்குள்ளே பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. போஸ்ட் நேம் IPA. ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஐபி அட்ரஸ் இப்போது இன்னொரு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். IPA கொடுத்துட்டிங்கன்னா ஈத்தர்நெட் கார்டுடைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ENS தான் அதோடைய நேம். இங்கே பாருங்கள், MTU வேல்யூன்னு ஒன்று இருக்குது 1500. இந்த MTU வேல்யூனா என்னென்னா மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் சொல்லுவாங்க. இந்த ஈத்தர்நெட் கார்டு வழியாக அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 1500 தான் அலோவ் பண்ணும்.
இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரவரியாக சேஞ்ச் பண்ணுறது, இன்னொன்று வந்து பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது. டெம்பரவரியாக சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, இஃப் கான்ஃபிக் நம்ம ஈத்தர்நெட் கார்டு நேம் கொடுங்க, MTU, இதை வந்து 1000. ஸோ நம்ம இந்த கமாண்ட் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா இமீடியட்டாகவே நம்மளுடைய கெர்னலில் அப்டேட் ஆகிரும். இப்போ பாருங்கள், இதோடைய MTU வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு வந்துட்டு. இப்போ நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் மூலமாக கூட சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா, IP link set device ENS33 MTU 1500. இப்போ செக் பண்ணி பாருங்கள், 1500 வேல்யூ மாறிட்டு. ஸோ நம்ம IP லிங்க் செட் கமாண்ட் மூலமாக பார்த்துக்கலாம், இஃப் கான்ஃபிக் கமாண்ட் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பழையபடி வந்து 1000 மாற்றுதேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா MTU வேல்யூ வந்து 1000 தான் இருக்குது. இப்போ நான் ரீபூட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1000 இருக்காது, 1500 மாறிடும். இப்போ ரீபூட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க, ஓப்பன் டெர்மினல். IPA பாருங்க. ஸோ இப்போ 1500 மாறிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் ரீபூட் பண்ணதுக்கப்புறம் MTU வேல்யூ வந்து 1500 சேஞ்ச் ஆகிட்டு. இதை நம்ம பெர்மனெண்ட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கேன். VI etc sys config network -script if cfg ENS33. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், மிடிலையும் கொடுத்துக்கலாம், இல்லை லாஸ்ட்லையும் கொடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொடுக்கேன். MTU = 1000 சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீபூட் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. ரீஸ்டார்ட் பண்ணாலே அந்த செட்டிங்ஸ் வந்து அப் அண்ட் ஆயிரும். அதாவது நெட்வொர்க் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாலே அந்த செட்டிங்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். systemctl restart network. இப்போ நம்மளுடைய MTU வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1500 இருந்துச்சு, இது 1000 ஆகிட்டு. போம் ஈத்தர்நெட் கார்டுடைய ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து ஈத்தர்நெட் கார்டுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ் இதுதான், 00:0C. இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க அப் டு 53 வரைக்கும். இது வந்து 48 பிட் நம்ம சொல்லியிருந்தோம். etc sys config network -script if cfg ENS33. ஸோ இப்போ எனக்கு MTU வந்து டிஃபால்ட் வேல்யூ இருக்கட்டும், நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். HWADDR = அந்த வேல்யூயை பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு மேக் அட்ரஸை எப்படி நம்ம வந்து ஈத்தர்நெட் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, HWADDR = அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வேல்யூ எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து இஃப் கான்ஃபிக் கமாண்ட் மூலமாகவும் எடுத்துக்கலாம், அல்லது IPA மூலமாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொரு ஈத்தர்நெட் கார்டுக்கும் யூனிக் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இதை நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஆட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்வொர்க் பாண்டிங் இந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட்வேர் மேக் அட்ரஸ் வந்து நம்ம அசைன் பண்ணணும் ஒவ்வொரு ஈத்தர்நெட் கார்டுக்கும். இப்போது 2 அல்லது 3 ஈத்தர்நெட் கார்டு நீங்கள் பாண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி அந்த மேப் அட்ரஸை நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்படி ஹார்ட்வேர் அட்ரஸை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இப்போது cat கொடுத்த அந்த ஃபைலை பாருங்கள், ஹார்ட்வேர் அட்ரஸ் ஆட் பண்ணியாச்சு. ப்ராஸ்பிக்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஈத்தர்நெட் கார்டுக்கு நார்மலாக டிராஃபிக் வரும், அது வந்து பேக்கெட்ஸாக வரும். அந்த பேக்கெட்ஸில் IP அட்ரஸ், மேக் அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்போது இது வந்து அனலைஸ் பண்ணும், இந்த பேக்கெட்ஸ் வந்து நமக்குள்ளது தான். இப்போ நமக்குள்ளது இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடும்.
இப்போது நீங்கள் வந்து ப்ராஸ்மிக் செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கார்டுக்கு வரக்கூடிய எல்லா டிராஃபிக்குமே அனலைஸ் பண்ணும். அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் டிராஃபிக்கை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க சிலர் வந்து டிசிபி டம்ப் மூலமாக அது வைல்ட்சாக்னு ஒரு அந்த டூல் மூலமாக பார்ப்பாங்க. அப்போது என்னென்ன டிராஃபிக் உள்ளே வருது, என்னென்ன இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் போகுதுன்னு பார்ப்பாங்க. இப்போ ப்ராஸ்மிக் வந்து இந்த கேஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோம், ஏன்னா எல்லா டிராஃபிக்குமே அனலைஸ் பண்ணணும்னு. ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணலாம் பார்க்கலாம். ஐபிஏ இப்போ பாருங்கள், இதில் வந்து ப்ராஸ்மிக்ங்கிற செட்டிங்ஸே இருந்திருக்காது. இப்போ நான் வந்து கிரெப் பண்ணுறேன். ஐபிஏ கிரெப் -i ப்ராப் மிஸ்க் அப்படின்னு கொடுத்தேன். ஒருமே இல்லை இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும்னா இஃப் கான்ஃபிக் ஈத்தர்நெட் கார்டு நேம் கொடுங்க, ப்ராப் மிஸ்க் இந்த கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரவரியாக இது எனேபிள் ஆகிரும். இப்போ பாருங்கள், ப்ராப் மிஸ்க் வந்துட்டு பாருங்கள். அதே மாதிரி இதை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோன்னா இந்த இஃப் கான்ஃபிக் ஈத்தர்நெட் கார்டு நேம் கொடுங்க -ப்ராப் மிஸ்க் அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்காது. இது இங்கே இஃப் கான்ஃபிக் கமாண்ட் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஐபி லிங்க் செட் இந்த கமாண்ட் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். டிவைஸ் வந்து என்ன டிவைஸ் கொடுக்க வரோம்னா ENS33. இந்த டிவைஸ் இங்கே என்ன டிவைஸ் கொடுக்குறோமோ அந்த டிவைஸ் மட்டும் தான் அந்த செட்டிங்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போது உங்கள் சர்வரில் 2-3 ஈத்தர்நெட் கார்டு கூட இருக்கலாம். நீங்கள் எந்த ஈத்தர்நெட் கார்டுக்கு இந்த இதை கொடுக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். மற்ற ஈத்தர்நெட் கார்டு வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் இருக்கும். இப்போது ப்ராப் மிஸ்க் ஆன் இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இப்போ ஆஃப் பண்ணலாம்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் கமாண்ட் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்எஸ் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்னால் என்னென்னா நேம் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்து google.com டைப் பண்ணுறோம்னா அது நேம் ரெசல்யூஷன் நம்ம டிஎன்எஸ் சர்வர் மூலமாக அந்த நேம் ரெசல்யூஷன் வந்து ஐபி அட்ரஸாக போய் நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டை ரீச் பண்ணி நமக்கு தேவையானது கிடைக்குது. இப்போ டிஎன்எஸ் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஐபி நம்ம கொடுக்குறாங்களா சர்வீஸ் ப்ரொவைடர், நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்க வந்து டிஎன்எஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிஎன்எஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃபால்ட் ரவுட்டும் டிஎன்எஸும் சேமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்கனைசேஷன்லேயே ஒரு டிஎன்எஸ் சர்வர் வச்சுருப்பாங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டிஎன்எஸ் சர்வர் வச்சுருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நேம் ரெசல்யூஷனுக்காண்டி. எதுக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் நேம் ரெசல்யூஷனுக்கு வந்து டைம் இருக்காது. அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய லோக்கல் டிஎன்எஸ் சர்வரில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாகவே அந்த நேம் கன்வர்ஷன் ஹேப்பன் அது வந்து நடக்கும். இப்போ பப்ளிக் ஒருத்தர் சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சுருக்க டிஎன்எஸ்க்கும் நம்ம ஆர்கனைசேஷனில் டிஎன்எஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா டிராஃபிக் தான் டிஃப்ரெண்ட்டு. இங்கேருந்து அவங்களுடைய டிராஃபிக்கை ரீச் பண்ணி நேம் கன்வர்ஷன் நடந்து நமக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கும், நம்ம ஆர்கனைசேஷனில் டிஎன்எஸ் சர்வரை கான்டாக்ட் பண்ணி நமக்கு தேவையான நேம் ரெசல்யூஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி கிடைக்கிறதுக்கும் அந்த ப்ராசஸ் வந்து குயிக்காக இருக்கும். இப்போது வந்து டிஎன்எஸ் என்ட்ரி எங்கே ஸ்டோர் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா /etc result.conf இந்த ஃபைலில் தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ எப்படி அந்த நேம் கன்வர்ஷன் நடக்கும் பாருங்கள். ping google.com இப்போ என்ன செய்யலாம்னா நேம் ஆர் சர்வீஸ் நாட் நோன் வந்துட்டு இப்போ ns lookup google.com இப்போ பார்த்துட்டிங்கன்னா கனெக்ஷன் டைம் அவுட் வந்துடும். கனெக்ஷன் டைம் அவுட் வந்துட்டு இப்போது vi/etc result.conf என்னுடைய டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் நான் வந்து இதில் என்ட்ரு பண்ண போகிறேன். நேம் சர்வர் ஸ்பேஸ் 192.168.37.2 என்னுடைய டிஎன்எஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ் வந்து 2 நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட இது போக வேறு ஏதாவது டிஎன்எஸ் சர்வர் இருந்துச்சுன்னா நான் அந்த ஐபி அட்ரஸும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் பிரைமரி டிஎன்எஸ் சர்வர் இருக்கும், செகண்டரி டிஎன்எஸ் சர்வர் இருக்கும், அல்லது n நம்பர் ஆஃப் டிஎன்எஸ் சர்வர் கூட இருக்கும். என்னென்ன டிஎன்எஸ் சர்வர்ஸ்லாம் இருக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிங் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கூகுளில் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நம்ம கூகுள் அட்ரஸ் வந்து பிங் பண்ண முடியுது. அதுமாதிரி NS லுக்கப் செக் பண்ணி பாருங்கள். ஸோ NS லுக்கப்லேயும் நம்மளுடைய கூகுள் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா google.com, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 172.217.163.46. இது அவங்களுடைய IP6 அட்ரஸ். இது வந்து IP4 அட்ரஸ். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா
ஒரு ஈத்தர்நெட் கார்டுக்கு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுறதை பார்த்தோம். டிஹெச்சிபி மூலமாக எப்படி அசைன் பண்ணுறதும் பார்த்தோம். அதேமாதிரி மேனுவலாக எப்படி அசைன் பண்ணுறதும் பார்த்தோம். இது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லையும் பார்த்தோம், கை மோட்லையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்டியூ செட்டிங்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ப்ராப் மிஸ்க்னு ஒரு செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது எதுக்காக அந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் என்ட்ரியை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் பார்த்தோம். அதோடைய ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இது போக நிறைய இருக்குது. இதெல்லாம் பேசிக். இது தெரிஞ்சாலே நம்ம வந்து லினக்ஸ் சர்வரில் ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிக் லெவலில் பண்ணலாம்.